ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான ஆனால் யாரும் மோஸ்ட்லி பேச தயங்குகிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அப்படி என்ன அந்த டாபிக் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அது. என்றைக்காவது ஒரு நாள் நான் மறக்கப்பட்டுருவேனா, இந்த உலகம் என்னை மறந்துடுமா அப்படின்ற கேள்வி தான் அது. இது என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா லைஃப்பில் எல்லோருக்கும் அப்படின்னா, இது டைரெக்டாக இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் மனுஷ வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு உள்ளுக்குள்ளே புதிஞ்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பயம், நான் மறக்கப்பட்டுருவேனா, இந்த உலகம் என்னை மறந்துடுமா அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு சிம்பிளாக 2 விஷயத்தில் சொல்லிடணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்துக்குள்ள அடங்கிடும். ஒன்று ஆசை, இன்னொன்று பயம். இந்த ஆசை பொதுவாக பல பேர் சொல்லுவாங்க, பணம், பொருள், பெண் அப்படின்னு எதோ சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு உந்துதல், ஒரு பயம்னு கூட சொல்லலாம். நம்ம இருக்கிறோமா, நம்மளை எல்லோரும் மறந்துடுவாங்களா அப்படின்ற விஷயத்தை தான் உள்ளுக்குள்ளே நம்மளை ஏக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளையில எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளையில நம்ம வளரும்போது நம்ம குழந்தையாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்க பெற்றவங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாமே நம்மளை அப்படி பார்த்துப்பாங்க, அவ்வளோ பாசம் கொடுப்பாங்க. நம்மளை அப்போ நினைக்கிறது என்னென்னா, ஒரு குழந்தை என்ன நினைக்குன்னா, இந்த உலகமே நம்மளை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்கு, நம்மளை மட்டும்தான் அவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கு, நமக்கு அவ்வளோ ப்ரெசன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரியே நம்ம வளர்க்கப்படுறோம். அதே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ஃபீலை குறைய ஆரம்பிக்குது. என்றைக்கு அந்த ஃபீலிங் ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு அன்புக்காக ஏங்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இந்த லவ்வுக்கு பின்னாடி யாரோ ஒரு நிரந்தரமாக ரொம்ப நெருங்கியவங்க பிரிவுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல முடியாத உணர்வு என்ன அப்படின்னா, நான் மறக்கப்பட்டுருக்கேனா அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது ஒன்லி லவ்வுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டால், ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு புகழை நோக்கி ஓடுறவங்களா இருக்கட்டும், ஒரு பணத்தை நோக்கி ஓடுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கு பின்னாடியும் நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், என்னத்தை தேடிட்டுருக்கோம், என்னத்துக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டுக்க போனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை நாமே நினைவுபடுத்திக்க, சுற்றி இருக்கவங்க நினைவுபடுத்தணும், நம்மளை ஒரு பொருட்டாக கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயமும் கூட. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கெலாம் அர்த்தம் இருக்கா அப்படின்னு நம்மளே கேட்டு பார்த்தோன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு செயல்லையுமே நம்ம உறவுகள்லையுமே சரி, எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு தடத்தை விட்டு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளை யாரும் மறக்கக்கூடாது, நம்மளை எல்லோரும் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது நம்மளை பற்றி யோசிக்கணும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் உண்மையாக இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோமா அப்படின்னு நம்மளை கேட்க போனால் அது உண்மை கிடையாது. இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு அரசியல் ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டே இருந்தால் நம்மளை உலகம் மறக்காமல் இருக்கும், இல்லை நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையோ, சில பேர் இதை கூட அவங்களுக்கும் தெரியாமல் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன வேணும்னு அவங்களுக்கும் தெரியாது, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஆழமாக இந்த ஒரு உணர்வு தான் அவங்கள அந்த மாதிரி செயல்பட வச்சுட்டே இருக்கும். சரி, இப்படி இருக்கிறத எப்படி நம்ம மாற்றுறது, உண்மையுமே எதுக்காக இது மாதிரி நம்ம ஏங்கிட்டு இருக்கோம், இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு உண்மையாலுமே நம்ம மறக்கப்படுறோமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அது எல்லாமே நம்ம பார்க்குற, நமக்கு வெளிப்புறமாக தெரிகிற கற்பனை மட்டும்தான், நம்ம மனசு உருவாக்குற ஒரு பிரமைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மனசுன்றதே ஒரு மாயைன்னு சொல்லுவாங்க.
என்னடா மாயைன்னு சொல்கிற, நம்ம லைஃப் ஃபுல்லாக அதை வச்சு தானே வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். அது நம்ம லேட்டர் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, இயற்கை வந்து யாரையுமே என்றைக்குமே மறக்கிறதே கிடையாது. நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம விடுற மூச்சுகளாக இருக்கட்டும், நம்ம எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு அதிர்வாக இந்த பிரபஞ்சத்தில் பதிவாயிட்டே தான் இருக்குது. இது நாம் புரிஞ்சுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் இல்லைன்னாலும் இது வந்து நிதர்சனமான உண்மைன்னு சொல்லுவாங்க. அழியாத உண்மை தான். நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்க ஒரு பொருளாக இருக்கிறோம், நம்ம மனித கண்ணுக்கு தெரிகிறோம். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே ஒரு விதமான அதிர்வு மட்டும்தான். ஒரு விதமான ஒரு சக்தி கலன் மட்டும்தான். இதை நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரே வழி, இதை கண்டுக்கக்கூடிய ஒரே வழி தியானம் மட்டும்தான். தியானம்னா 24 மணி நேரமும் ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து போயிட்டு அதுலேயே உட்காந்துருக்கணும், வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் கிடைக்கிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், முடிஞ்சால் காலையில் எந்திரிக்கும் போது இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிக்கோங்க. நான் வந்து எப்போதுமே இருக்கிறேன், நான் வந்து முழுமையானவன், நான் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு வந்து பொருள் இருக்குது, இந்த பிரபஞ்சம் வந்து என்னை எப்போதுமே கண்டுகிட்ருக்கு, இதுக்கு நான் நேசிக்கப்படுறதுக்காக வந்து தவிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தான் எல்லாமாவும் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயும், எந்த ஒரு கோள்களையும் சரி, கோள்கள்லேருந்து ஒரு மண் துகள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் முழுமையாக கலந்துருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்கு சொல்லுங்கள். இதை ஏன் நான் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதை சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்க அந்த ஒரு இன்செக்யூரிட்டியான ஃபீல் வந்து உங்களை அறியாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இருக்கிற ஒரு மூமெண்ட்டையும் வந்து ப்ரெசண்டில் வெறும் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவமாக நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவலுக்காக மட்டும் வாழாமல் உண்மையுமே இருக்கிற விஷயங்களை இருக்கிறதா பார்த்து வாழக்கூடிய ஒரு நல்ல உணர்வு நிலை வந்து, தெளிவான உணர்வு நிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமாக வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கையோட முழுமையை, வாழ்க்கைன்னா என்னன்றதை ஒரு தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெளிவான மனது வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், உணர்வு வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலி ஒரு தெளிவான உணர்வு இல்லை ஒரு கடவுள் நிலை அப்படின்றது எல்லாமே வெளியிலேருந்து வர்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வெளியிலேருந்து வர்றதே கிடையாது, எல்லாமே உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இப்போ என்னென்னா, அது வந்து இந்த கண்ணாடி வந்து அழுக்கு படிஞ்சு மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம கண்ணோட்டன்ற ஒரு கண்ணாடினால் நாம் தான் அதை மறைச்சி வச்சுருக்கோம். என்னைக்கு அந்த அழுக்கெல்லாம் தெளிவாகுதோ அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க முழுமையை நம்ம எல்லாருமே கண்டுக்க முடியும். உள்ளுக்குள்ளே இருக்க கடவுள் நிலையை நம்ம எல்லாருமே அனுபவிக்க முடியும், உணர முடியும். அதை யாரும் வந்து வெளியிலேருந்து பெறவே முடியாது, என்றைக்குமே வந்து இது வெளியில் பெற முடியாது. அது ஏற்கனவே உள்ளே தான் இருக்குது. அதை நம்ம அனுபவிக்கவும் உணரவும் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்னமும் ஒருத்தர் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கோம், ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி நம்மளை அன்பு செய்ய வைக்கிறோம். இல்லை வந்து ஏதோ ஒரு ஒருத்தர் மேலே அதிகாரம் செலுத்த ஆசைப்படுறது கூட அதுக்கு பின்னாடி இருக்க காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப்பாக ரொம்ப போனீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம், மனிதன் வாழ்க்கையோட பயம். நான் மறக்கப்பட்டுட்டா என்ன ஆகிறது, மரண பயன்றது ஒன்று வேறு இருக்குது. அது எல்லாருக்குள்ளேயும் ரொம்ப சில பேருக்கு வந்து அது அதிக அளவில் வெளிப்படும், சில பேருக்கு அது கொஞ்சம் அளவில் இருக்கும். ஆனால் அதுவும் இருக்கும். மரண பயத்தை விட கொடுமையானது எதுனா, வாழும்போதே அந்த வாழ்கிற வாழ்க்கையே வந்து அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறது மட்டும்தான். அந்த வாழ்கிற வாழ்க்கையில் ப்ரெசன்ஸ் இல்லை, நம்மளோட முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே லைஃப்பில் எல்லாருக்குமே நடந்திருக்க ஒரு விஷயம். நார்மலாக போயிட்டுருக்கு லைஃப்பில் திடீர்னு ஒரு பர்சன் வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது, அப்போ வந்து திடீர்னு அது மாதிரிக்கு இருந்த ஒரு உணர்வுள்ள மாதிரி வாழ்க்கை அது மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் உங்களையே வந்து நீங்கள் வேறு உலகத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒருத்தரை வந்து நம்மளை பார்க்குறாங்க, கண்டுக்கிறாங்க, நமக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள நாம் ஏதோ ஒரு முக்கியமாக உணரப்படுறோன்ற அந்த ஃபீலை தவிர வேறு ஒன்றுமே நமக்கு வரதில்லை. அது ஒன்று தான் நம்மளை வந்து திருப்தி அடைய வைக்குது. நாளடைவில் நமக்கே தெரியாமல் அதை நோக்கி ஓடுற மாதிரி, அதை நோக்கி நகருது, அதற்காக வாழ்கிற ஏங்குற அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறிடுறோம். இதுதான் வந்து உண்மையான சுச்சுவேஷன். சரி, ஓகே, எல்லோருக்கும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்னால் என்னென்னு புரிஞ்சு ரியலான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.